போற்றி புகழ்வோம் சித்த வைத்தியமே, போற்றி புகழ்வோம் சித்த வைத்தியமே. இயற்கையின் வரமாம் எங்கள் சித்தாவே, உடலுயிர் மனதை ஒன்றாக்கும் கலையே, வாதம் பித்தம் கபம் மூன்றும் சமமே, பஞ்சபூதத்தால் ஆன இந்த உலகிலே, மூலிகை பொக்கிஷ முந்தன் கையிலே, நோய்களை தீர்க்கும் அற்புத மருந்தே, சித்தர்களின் ஞானம் எங்கள் சித்தாவே, உலகமே போற்றும் உயர்வான கலையே. வணக்கம். சித்த மருத்துவத்துல நம்ம உடம்ப புத்துணர்ச்சியோட வச்சுக்க ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதான் கரிசாலை கர்ப்பசூரணம். இன்னைக்கு எஸ்கேமோட இந்த பாரம்பரிய மருந்துக்குள்ள அப்படி என்னென்ன அதிசயங்கள் இருக்குன்னு நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நாம சாப்பிடுற சாப்பாடு, சுவாசிக்கிற காத்துன்னு இப்படி எல்லாத்துலயும் இருக்கிற நச்சுக்கள் நம்ம உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துகிட்டே இருக்கு. இதனால அடிக்கடி சோர்வு, புதுசு புதுசா நோய்கள்னு வருது. அப்போ நம்ம கல்லீரலை பலப்படுத்தி உடம்ப இயற்கையா சுத்தம் செய்ய ஒரு பழமையான வழி இருந்தா எப்படி இருக்கும்? நாம இப்ப கேட்ட கேள்விக்கான ஒரு அற்புதமான பதில் தான் இந்த கரிசாலை கர்ப்பசூரணம். இது வெறும் மருந்துன்னு மட்டும் சொல்லிட முடியாது, நம்ம உடம்ப உள்ளிருந்து சரி பண்ற ஒரு பாரம்பரிய சித்த பொக்கிஷம் இது. சரி, இந்த சூரணம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு? இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? வாங்க, அதோட மூலப்பொருட்கள் என்னென்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த சூரணத்தோட மொத்த ரகசியமே இதுல சேர்ந்திருக்கிற 7 மூலிகைகள் தான். சித்த மருத்துவத்துல இத காயக்கற்பம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுத்து இளமையா வச்சுக்க உதவுற மூலிகைகள். இந்த 7 மூலிகைகளும் சரியான சமமான விகிதத்துல கலந்திருக்கு. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த மேஜிக்கல் மூலிகைகள். கரிசலாங்கண்ணிலேயே 2 வகை. அப்புறம் அவுரி, கொட்டைக்கரந்த, வல்லாரை, குப்பைமேனி, சிறு படைன்னு இதுல ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி குணம் இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒன்னா சேரும்போது நம்ம ஒட்டுமொத்த உடம்புக்கும் ஒரு பலமான கோட்டை கட்டின மாதிரி ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. இந்த எல்லா மூலிகைகளுக்கும் பொதுவா ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதுதான் ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ். பெரிய பேரா இருக்குன்னு பாக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடலோட மிக முக்கியமான உறுப்பான கல்லீரலுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இது வேலை செய்யும். இதுதான் இந்த சூரணத்தோட மிகப்பெரிய பலமே. சரி, இந்த மூலிகைகளெல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு எந்தெந்த நன்மைகளை தருதுன்னு இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இதோட முதல் மற்றும் முதன்மையான பயன் நம்ம கல்லீரல் பாதுகாப்பு தான். மஞ்சள் காமால, கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் மாதிரியான சீரியஸான பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தீர்வா இருக்குது. 2வதா, இது இரத்த சோகைக்கு எதிரா வேலை செய்யுது. உடம்புல இரும்புச்சத்தை அதிகப்படுத்துறது மூலமா இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையையும் இது உயர்த்துது. இதனால இரத்த சோகை பிரச்சனை படிப்படியா சரியாகுது. இது ஒரு சூப்பரான பிளட் பியூரிஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றுறதால அதோட பலன் நம்ம முகத்திலையும் சருமத்திலையும் நல்லாவே தெரியும். தோல் நோய்கள், அரிப்பு, தேமல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். இதோட நன்மைகள் வெறும் கல்லீரலோட மட்டும் நிக்கிறதில்ல. நம்ம சிறுநீரக பாதையில ஏற்படுற பாதிப்புகளை சரி செய்யவும், சிறுநீரகத்துல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றவும் இது ரொம்பவே உதவியா இருக்கு. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துற ஒரு இம்யூனோ மாடுலேட்டராகவும் இது வேலை செய்யுது. அதாவது நம்ம உடலோட பாதுகாப்பு படைய இன்னும் வலுவாக்கி நோய்கள் அடிக்கடி வராம பாத்துக்க உதவுது. இம்யூனோ மாடுலேட்டர்னா என்னன்னு குழப்பமா இருக்கா? ரொம்ப சிம்பிள். இது நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு ஒரு ட்ரெய்னர் மாதிரி. சில சமயம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா வேலை செஞ்சா அதை கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப குறைவா இருந்தா அதை தூண்டிவிடும். இதனால நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட நம்ம உடம்பு எப்பவுமே தயாரா இருக்கும். இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த சூரணத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும் வாங்க. அதோட அளவு, எப்படி எடுத்துக்கணும்ன்ற முறைகளை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இத பயன்படுத்துறது ரொம்பவே ஈஸி. தோராயமா ஒரு அரை டீஸ்பூன், அதாவது 1-2 கிராம் வரைக்கும் சூரணத்தை எடுத்துக்கோங்க. அத தேன் அல்லது பால் மாதிரி ஏதாவது ஒண்ணுல கலந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி தினமும் 2 அல்லது 3 வேளை சாப்பிடணும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு மிக மிக முக்கியமான அறிவுரை இருக்கு. எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் சரி, அத ஒரு தகுதி வாய்ந்த சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். இது ரொம்பவே அவசியம். தயவு செஞ்சு இதை மறக்காதீங்க. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் எஸ்கேஎம் நிறுவனத்தோட கரிசாலை கர்ப்பசூரணம் பற்றிய ஒரு விரிவான மருத்துவ குறிப்பு. ஆமா, இது ஒரு சாதாரண மருத்துவ குறிப்பு கிடையாது. இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு அறிவியல் இருக்கு. கண்டிப்பா.
ஏன்னா நம்ம கேட்பவர்களுக்கு ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும்போது மேலோட்டமா தெரியற தூசிகளை மட்டும்தான் தொடப்போம் இல்லையா? ரைட். கண்ணுக்கு தெரியற குப்பைகளை அகற்றிட்டா வீடு சுத்தமாயிடுச்சுன்னு நம்புவோம். ஆனா சுவத்துக்கு பின்னால ஓடுற தண்ணி குழாய்கள்ல அடைப்பு இருந்தாலோ இல்ல அடித்தளத்துல விரிசல் இருந்தாலோ நாம சுவத்து மேல எவ்வளவுதான் விலை உயர்ந்த பெயிண்ட் அடிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. எக்ஸாக்ட்லி, எந்த பயனும் இருக்காது. நம்ம உடலும் அப்படித்தான். இந்த சூரணத்தோட குறிப்புகளை உள்ள போய் பார்த்தா உடலோட இந்த உள்கட்டமைப்பை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற ஒரு பெரிய மிஷனை பத்தி பேசுது. அந்த வீட்டை சுத்தம் பண்ற ஒப்பீடு இதுக்கு ரொம்ப சரியா பொருந்தது. ஏன்னா பொதுவா நாம வெளிப்புற தோற்றத்துக்கும் மேலோட்டமான அறிகுறிகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம். தலைவலி வந்தா ஒரு மாத்திரை, தோல்ல அரிப்பு வந்தா ஒரு கிரீம் அப்படின்னு ஒரு தற்காலிக தீர்வை தான் தேடுறோம். கரெக்ட். ஆனா இந்த குறிப்புகள் சொல்ற விஷயம் முற்றிலும் வேற. இது காயகற்பம் அப்படிங்கிற ஒரு முறைய பத்தி பேசுது. இது உடம்புல சேர நச்சுக்களை முழுமையா நீக்கி கல்லீரலை பலப்படுத்தி ஒட்டுமொத்த உடலையும் தேற்றும் ஒரு முறை. இந்த காயகற்பம் அப்படிங்கிற வார்த்தையே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏதோ முனிவர்கள் காட்டுல சாப்பிடுற ரகசிய மூலிகை மாதிரி ஒரு பிம்பம் இருக்கே. இல்ல, அது முற்றிலும் ஒரு தவறான புரிதல். காயகற்பம் அப்படிங்கிறது ஏதோ மாயாஜால வித்தை கிடையாது. அது தூய்மையான உயிரியல், அதாவது பயாலஜி. ஓஹோ. நாம தினமும் சாப்பிடுற உணவுகள், சுவாசிக்கிற மாசடைஞ்ச காற்று, குடிக்கிற தண்ணி, ஏன் லேசான உடல் வலிக்கு நாம எடுத்துக்கிற சாதாரண மாத்திரைகள் கூட நம்ம உடம்புல நிறைய ரசாயன கழிவுகளை தேக்குது. ரைட், அந்த டாக்ஸின்ஸ். ஆமா, இந்த நச்சுக்கள் நம்ம செல்கள்ல ஆழமா படிஞ்சிடுது. இத முழுமையா வெளியேற்றி சிதைந்த செல்களை திரும்ப புதுப்பிச்சு உடலோட உறுப்புகளை அதோட ஃபேக்டரி செட்டிங் நிலைக்கு கொண்டு வர்ற ஒரு அறிவியல் பூர்வமான முறைக்கு தான் காயகற்பம்னு பேரு. அப்படியா? அப்போ இது ஒரு சாதாரண செரிமான பொடியோ இல்ல இருமல் முருந்தோ கிடையாது. உடம்ப ரீசெட் பண்ற ஒரு டெக்னாலஜி. கண்டிப்பா அந்த வேலையை தான் இந்த கரிசாலை கர்ப்பசூரணம் செய்யுது. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இதுல மொத்தம் 7 மூலிகைகள் சம அளவுல சேர்க்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. ஆமா, 7 மூலிகைகள். அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அவுரி, கொட்டைக்கரந்தை, வல்லாரை, குப்பைமேனி மற்றும் சிறுசெருப்படை. இப்ப எனக்கு என்னன்னா, சொல்லுங்க. கரிசலாங்கண்ணி கல்லீரலுக்கு நல்லதுன்னு பலருக்கும் தெரியும். அதை மட்டும் தனியா கொடுக்க வேண்டியது தானே? எதுக்காக தேவையில்லாம வேற 6 மூலிகைகளை அதோட சம அளவுல கலக்கணும்? அதாவது வீரியத்தை குறைக்கிற மாதிரி தோணுதா? ஆமா, மெயின் மருந்தோட பவரை நாமே டைல்யூட் பண்ற மாதிரி தோணலையா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா இது வீரியத்தை குறைக்கிற செயல் கிடையாது. வீரியத்தை பல மடங்கு பெருக்கிற ஒரு தந்திரம். எப்படி சொல்றீங்க? அறிவியல்ல இத சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 கூட்டல் 1 2 கிடையாது, அது 10ஆ மாற ஒரு விந்தை. இந்த 7 மூலிகைகளும் தனித்தனியா வேலை செய்யறதை விட ஒன்னா சேரும்போது பவர் அதிகமாகுதா? கரெக்ட். ஒன்னா இணையும் போது ஒரு மாபெரும் வேதியியல் மாற்றத்தை உருவாக்குது. உதாரணத்துக்கு வெள்ளை மற்றும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கல்லீரல் செல்களை புதுப்பிக்கும். ஆனா அந்த வேலை தடையின்றி நடக்கணும்னா ரத்தத்துல இருக்கிற நச்சுக்கள் முறிக்கப்படணும். சரி. அந்த வேலைய அவுரி செய்யுது. கல்லீரல் சூடாகும்போது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படாம இருக்க வல்லார அதை சாந்தப்படுத்துது. ஓ, அப்போ ஒண்ணுக்கொன்னு சப்போர்ட் பண்ணுது. ஆமா, நச்சுக்கள் வெளியேறும்போது உடம்புல ஏற்படுற தேவையற்ற நீர்வீக்கத்தை குப்பமேனியும் சிறுசிறுப்படையும் வெளியேற்றுது. ஆட, இத நான் ஒரு கமாண்டோ குழு மாதிரி பாக்குறேன். அதாவது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். சூப்பரான உதாரணம். இப்போ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னா அங்க வெறும் துப்பாக்கி சுடுற வீரர்களை மட்டும் அனுப்ப மாட்டாங்க. வெடிகுண்ட செயலிழக்க வைக்கிற நிபுணர், தகவல் தொடர்பு அதிகாரி, மருத்துவ உதவிக்கு ஆட்கள்னு ஒரு முழுமையான குழுவா தான் போவாங்க. எக்ஸாக்ட்லி. அதுபோல கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற கமாண்டோ கல்லீரலை காப்பாற்ற போராடும்போது அவுரி, வல்லாரை மாதிரி மற்ற மூலிகைகள் அவருக்கு தேவையான பேக்கப் சப்போர்ட்டை கொடுக்குது. சரிதானே? ரொம்ப கச்சிதமான ஒப்பீடு. எந்த உறுப்புக்கு எந்த நேரத்துல என்ன உதவி தேவையோ அதை அந்த குறிப்பிட்ட மூலிகை கமாண்டோ கவனிச்சுக்கிறாரு. அதனாலதான் இது ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒரு பெரிய கவசமா மாறுது. ரைட். சரி, இந்த கமாண்டோ குழுவோட முதன்மையான இலக்கு எதுன்னு பார்த்தா அது நம்ம உடம்போட மிகப்பெரிய வடிகட்டியான கல்லீரல் தான் அப்படின்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஆமா, கல்லீரல் தான் மெயின் டார்கெட். மஞ்சள் காமாவை, கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கத்துக்கு இது மிகச்சிறந்த தீர்வுன்னு எழுதப்பட்டிருக்கு. கல்லீரலை சுத்தம் பண்றது அவ்வளவு முக்கியமா? அது தானாவே தன்னை சுத்தம் செஞ்சுக்காதா? அது ஒரு நல்ல கேள்வி. கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்போட மிக முக்கியமான ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. நீங்க சாப்பிட்ற கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டு, குடிக்கிற ஆல்கஹால், மாத்திரைகள்னு எது உடம்புக்குள்ள போனாலும்
அது முதல்ல கல்லீரலுக்கு தான் போகணுமா? ஆமா, அங்க போய் தான் அது உடையும். கல்லீரல் அதை உடைச்சு நல்லத ரத்தத்துக்கும் கெட்டத கழிவாகவும் பிரிக்குது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நாம தொடர்ந்து ரசாயனங்களையும் தவறான உணவுகளையும் உள்ள தள்ளும்போது என்னாகும்? கல்லீரல் வீக்கம் அடைஞ்சிடுமா? கரெக்ட். கல்லீரல் வீக்கமடையுது, அதோட வடிகட்டும் திறன் முடங்கி போயிடும். அப்படி வடிகட்ட முடியாத போதுதான் ரத்தத்துல சிவப்பணுக்கள் உடையும் போது உருவாகிற பில்ரூபின் அப்படிங்கிற நச்சுப்பொருள். ஓ, பிலிருபின். ஆமா, அந்த பில்ரூபின் வெளியேற முடியாம ரத்தத்திலேயே தங்கிடும். இதத்தான் நாம மஞ்சக்காமாலேன்னு சொல்றோம். இந்த சூரணம் நேரடியாக கல்லீரல் வீக்கத்தை குறைச்சு அந்த வடிகட்டும் செல்களை மீண்டும் வேலை செய்ய தூண்டுது. இப்ப எனக்கு நல்லா புரியுது. கல்லீரல் அப்படிங்கிற வடிகட்டி அடைச்சுக்கிட்டா நச்சுக்கள் ரத்தத்திலே சுத்த ஆரம்பிச்சிடும். இங்க தான் எனக்கு ஒரு பெரிய பல்ப் எரியுது. என்னது அது? அரிப்பு அப்புறம் தேமல குணமாக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கண்டிப்பா குணமாக்கும். ஆனா நாம பொதுவா சர்மத்துல ஒரு தேமல் அல்லது அரிப்பு வந்தா உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் தோலுக்கு மேல பூசுற ஏதோ ஒரு கிரீமை தான் வாங்கி பூசுவோம். அதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. அப்போ நாம இவ்ளோ நாளா செஞ்சது முட்டாள்தனமா? தோல்ல வர பிரச்சனைக்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு மூடிய சுழற்சி அமைப்பு, அதாவது க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் அப்படிங்கறத நாம உணரணும். தோல்ல தோன்ற பிரச்சனைகள் பெரும்பாலும் தோலோட மேற்புறத்துல உருவாகிற பாதிப்புகள் கிடையாது. அப்போ அது எங்கேந்து வருது? அது உள்ள ரத்தத்துல தேங்கியிருக்கிற நச்சுக்களோட ஒரு அலாரம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கல்லீரல் சரியா வேலை செய்யாதப்போ கழிவுகள் ரத்தத்துல சுத்துது இல்லையா? ஆமா. அந்த நச்சுக்களை உள்ளேயே வச்சிருந்தா உயிருக்கே ஆபத்து. அதனால உடல் அதை எப்படியாவது வெளியேற்ற துடிக்கும். அதனால தனது மிகப்பெரிய உறுப்பான தோல் வழியா வேர்வை துவாரங்கள் மூலமா தள்ள முயற்சி பண்ணுமா? எக்ஸாக்ட்லி, அந்த கழிவுகளை தள்ள முயற்சி பண்ணும். அப்பதான் அந்த நச்சுக்கள் தோலுக்கடியில தங்கி அரிப்பு, தேமல், எக்ஸிமா மாதிரி சர்ம நோய்களா வெடிக்குது. இத நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்போ நாம தோலுக்கு மேல பூசுற கிரீம்கள் வெறும் அலாரம் அடிக்கிற ஸ்பீக்கரை உடைக்கிற மாதிரி தானே? ரொம்ப சரியான ஒப்பீடு. உள்ள எரியிற தீய அணைக்காம நாம தோலை மட்டும் சரி செய்ய பாக்குறோம். அப்போ இந்த சூரணம் நேரடியா கல்லீரல் அப்படிங்கிற என்ஜினுக்கே போய் அந்த நச்சு உற்பத்தியை நிறுத்துது. அதனால தானாவே தோலும் பளபளப்பாகுது. இது உண்மையிலே உடம்போட இன்டர்னல் மெக்கானிசம் அல்லவா காட்டுது? ஆமா. இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம இணைச்சு பார்க்கணும். அதுதான் அனீமியா, அதாவது ரத்த சோகை. ஒரு நிமிஷம், ரத்த சோகைக்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்பந்தம்? ரத்த சோகைனா இரும்பு சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும், முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம் சாப்பிடணும் தானே சொல்லுவாங்க. அங்கதான் ஒரு முக்கியமான லிங்க் இருக்கு. இந்த சூரணம் உடம்புல இரும்பு சத்தை அதிகரிச்சு ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை உயர்த்துதுன்னு ஆதாரம் சொல்லுது. இதுக்கும் கல்லீரல் தான் காரணம். எப்படி? ஏன்னா கல்லீரல் தான் இரும்பு சத்தை சேமித்து வைக்கிற முக்கிய கிடங்கு. அது மட்டும் இல்லாம நாம சாப்பிட்ற உணவுல இருந்து இரும்பு சத்தை ரத்தம் உறிஞ்சிக்க ஹெப்சிடின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தேவை. ஓ, ஹெப்சிடின் ஹார்மோன். ஆமா, அதை உற்பத்தி பண்றதும் கல்லீரல் தான். கல்லீரல் வீக்கமடைந்தாலோ அல்லது கொழுப்பு படிந்து ஃபேட்டி லிவர் வந்தாலோ இந்த ஹார்மோன் செயல்பாடு சீர்குலைஞ்சிரும். அப்படியா? அப்புறம் நீங்க எவ்வளவுதான் முருங்கைக்கீரையோ இல்ல மாத்திரைகளோ சாப்பிட்டாலும் அது சேமிக்க வேண்டிய கல்லீரல் ஆரோக்கியமா இல்லைன்னா உங்க உடம்பு அந்த இரும்பு சத்தை உறிஞ்சறைய உறிஞ்சாது. அது அப்படியே மலத்துல வெளியேறிடும். இது எனக்கு முற்றிலும் ஒரு புதிய தகவல். அப்போ ரத்த சோகை இருக்கிற பலரும் மாத்திரைகளை சாப்பிட்டும் ஏன் குணமாகல அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணமா? கண்டிப்பா. கல்லீரல் அப்படிங்கிற கிடங்க சரி செய்யாம எவ்வளவு பொருட்களை உள்ள தள்ளினாலும் எந்த பயனும் இல்ல. ரைட். இந்த கரிசலாங்கண்ணி அந்த கிடங்க சரி செய்யறதுனால உடம்பு தானாவே உணவுல இருக்கிற இரும்பு சத்தை உறிஞ்சி ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்குது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. அதனாலதான் இதை காயகற்பம்னு சொல்றோம். சரி, இப்போ கல்லீரல் கழிவுகளை பிரிச்சு எடுத்துருச்சு, ரத்தம் சுத்தமாயிடுச்சு. ஆனா அந்த பிரிக்கப்பட்ட கழிவுகள் உடம்புல இருந்து வெளியேறணும் இல்லையா? ஆமா. எப்படி வெளியேறும்? சிறுநீர் மற்றும் மலம் வழியாதானே. குறிப்புகள்ல சிறுநீரக பாதையில ஏற்படுற பாதிப்புகளை சரி செஞ்சு நச்சுக்களை நீக்குதுன்னு சொல்லிருக்கு. அப்போ இந்த கமாண்டோ குழு கல்லீரல்ல மட்டும் வேலை செய்யல, சிறுநீரகத்துக்கும் போகுதா? நிச்சயமா. இந்த 7 மூலிகைகள்ல இருக்கிற கொட்டைக்கரந்தை, சிறு சிறுபடை, இதுக்கெல்லாம் மிகச்சிறந்த டயூரிட்டிக் பண்புகள் இருக்கு. டயூரெட்டிக்னா? அதாவது சிறுநீரக குழாய்கள்ல இருக்கிற அடைப்புகளை நீக்கி சிறுநீர் பெருக்கத்தை தூண்டி கல்லீரல் பிரிச்சு அனுப்பின நச்சுக்களை சீரா வெளியேத்துது. இதனால சிறுநீரகம் பலமடையுது. சூப்பர்.
அப்போ நச்சுக்கள் தடையின்றி வெளியேற்றப்படுறதுனால உடம்போட ஒட்டுமொத்த ரத்த அழுத்தமும் சீராகும் இல்லையா? கரெக்ட். உடம்புல இருக்கிற கழிவுகள் முழுமையா வெளியேறுச்சு. இப்போ ஒரு முக்கியமான வார்த்தைக்கு வருவோம். சொல்லுங்க. இந்த குறிப்புகள்ல இந்த சூரணம் ஒரு சிறந்த இம்யூனோ மாடுலேட்டராக செயல்பட்டு உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். நாம சாதாரணமா விளம்பரங்கள்ல பாக்குற மாதிரி இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் கிடையாதான். மாடுலேட்டர் அப்படிங்கிறதுக்கும் பூஸ்டர் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பலரும் இந்த ரெண்டையும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. பூஸ்டர் அப்படின்னா ஒரு வண்டியோட ஆக்சிலரேட்டரை முழுமையா மிதிக்கிற மாதிரி. ஓஹோ. அது நோய் எதிர்ப்பு சக்தியை கண்மூடித்தனமா அதிகரிக்கும். ஆனா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அது நம்ம சொந்த உடம்போட செல்களையே எதிரின்னு நினைச்சு தாக்க தொடங்கிடும். இதத்தான் ஆட்டோ இம்யூன் நோய்கள் அப்படின்னு சொல்றோம். ஓ, நாம முன்னாடி பேசின அந்த கமாண்டோ உதாரணத்தையே எடுத்துக்குவோம். இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படிங்கிறது போர்க்களத்துல வீரர்களுக்கு கண்மூடித்தனமா ஆயுதங்களை கொடுத்து சுட சொல்ற மாதிரி. கரெக்ட். யாருக்கு சுடுறோன்னு தெரியாம சொந்த நாட்டு மக்களையே அவங்க சுட்டு கொன்றுவாங்க. அதுதான் ஆட்டோ இம்யூன் நோய்களா? நீங்க சொன்னது 100க்கு 100 சரி. ஆனா இந்த இம்யூனோ மாடுலேட்டர் அப்படிங்கிறது ஒரு விவேகமான ராணுவ தளபதியை போன்றது. அதாவது ஒரு நுண்ணறிவு கொண்ட டெக்னாலஜி. ஆமா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும்போது அதை தூண்டிவிடும். அதே சமயம் அது எல்லை மீறி செயல்படும் போது, அதாவது சொந்த செல்களையே தாக்கும் போது அதை சாந்தப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வரும். அந்த ஹோமியோஸ்டாசிஸ் நிலைக்கு கொண்டு வருது. ஆமா. கரிசாலை கர்ப்பசூரணத்தில் இருக்கிற மூலிகைகளோட கூட்டுக்கலவை உடம்போட நச்சுக்களை முழுமையா வெளியேற்றதோட நிக்காம உடல் தானாகவே ஒரு விவேகமான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொள்ள உதவுது. இது நிஜமாவே வியக்க வைக்குது. உடலோட உள் மெக்கானிசம் எவ்வளோ அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை இந்த 7 மூலிகைகள் எப்படி துல்லியமா கையாளுதுங்கிறத நாம ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். ஆமா. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உண்டருக்கும் ரொம்பவே தேவையான ஒரு நடைமுறை பயன்பாட்டுக்கு வருவோம். அதாவது பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இந்த சூரணத்தை எப்படி எடுத்துக்கிறது? குறிப்புகள்ல இதோட அளவு 1 முதல் 2 கிராம் வரை, அதாவது சுமார் 1/2 ஸ்பூன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நான் படிச்சேன். துணை மருந்து வந்து தேன் அல்லது பால். இத உணவுக்கு முன்பு தினமும் 2 அல்லது 3 வேளைகள் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் சாப்பிடணும்னு இருக்கு. எனக்கு இங்க ஒரு சந்தேகம். கேளுங்க. வெறும் 1/2 ஸ்பூன் பொடி எப்படி இவ்ளோ பெரிய வேலைகளை செய்யும்? இது ரொம்ப குறைவான அளவு இல்லையா? அதுதான் மூலிகை செறிவூட்டலோட ரகசியம். அதாவது கான்சென்ட்ரேஷன். நாம சாதாரண உணவு சாப்பிடுற மாதிரி இதை அள்ளி சாப்பிடக்கூடாது. ஓ, இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்குமா? கண்டிப்பா. இது காயகற்ப மூலிகைகளோட செறிவூட்டப்பட்ட கலவை. இந்த சிறிய அளவே உடம்போட செல்களுக்கு போதுமான சிக்னலை கொடுத்துரும். அதிகமா சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற நினைப்பு சித்த மருத்துவத்துல முற்றிலும் தவறானது. சரி, இந்த துணை மருந்து எதற்கு? தேன் அல்லது பால் எதுக்காக? இத சும்மா தண்ணில கலந்து குடிச்சா என்ன? தண்ணியில குடிச்சா அது வேற மாதிரி வேலை செய்யும். நான் இத ஒரு போக்குவரத்து வாகனம் மாதிரி உருவாகப்படுத்தி பார்க்கறேன். நாமளே ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னா நடந்தே போக முடியாது, ஒரு விமானம் தேவை இல்லையா? ஆமா. அதுபோல இந்த மூலிகை சத்துக்கள் வெறும் பொடியா வயித்துல விழுந்தா அது முழுமையா ரத்தத்துல கலக்காம போகலாம். இந்த துணை மருந்துகளான தேனும் பாலும் அந்த சத்துக்களை சுமந்துகிட்டு உடம்போட சரியான இடங்களுக்கு கொண்டு சேர்க்கும் வாகனங்களா செயல்படுதுன்னு சொல்லாமா? ரொம்ப சிறப்பான விளக்கம். சித்த மருத்துவத்துல இத அனுபானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன அதே வாகன தத்துவம் தான். தேன்ல குழைச்சு சாப்பிடும்போது நடக்கிற ரசவாதமே வேற. தேனுக்கு அவ்வளவு பவர். கண்டிப்பா. தேன் இயற்கையாகவே மிக எளிதில் ரத்தத்துல உறிஞ்சப்படக்கூடியது. சொல்லப்போனா தேன் அப்படிங்கிறது தேனீக்களால் ஏற்கனவே பாதி செரிக்கப்பட்ட ஒரு உணவு. ஓஹோ. அதனால அது நம்ம குடலுக்கு போன உடனே எந்த தடையுமின்றி நேரடியாக ரத்தத்துல கலக்கும். அது மூலிகைகளோட வீரியத்தை அப்படியே உள்வாங்கி எந்தவித சேதாரமும் இல்லாம கல்லீரலோட ஆழமான செல்களுக்குள்ள கடத்துது. சரி, அப்ப பாலோட வேலை என்ன? சிலருக்கு தேன் ஒத்துக்காதே. கரெக்ட். பால் மூலிகைகளோட உஷ்ணத்தை குறைச்சு உடம்புக்கு ஒருவித குளிர்ச்சியும் தேக பலத்தையும் கொடுக்குது. ரணம், அல்சர் இருக்கிறவங்களுக்கு பால் ஒரு சிறந்த அனுபானம். அதனாலதான் இத உணவுக்கு முன்பு சாப்பிட சொல்றாங்களா? ஆமா. வயிறு காலியா இருக்கும் பொழுது வயிற்றுல செரிமான அமிலங்கள் அதிகமா சுரந்திருக்காது. அந்த நேரத்துல இந்த மூலிகைகள் தேன் அல்லது பாலோட உதவியால உடனடியாக குடல் சுவர்களால் உறிஞ்சப்பட்டு ரத்தத்துல கலக்குது. அதாவது உணவோடு சேர்ந்து இதுவும் செரிமானமாகி மலம் வழியா வீணாக கூடாது அப்படிங்கிறதுக்காக உணவுக்கு முன்பு வெறும் வயித்துல எடுக்க சொல்றாங்க.
எவ்வளவு தர்க்கரீதியான ஒரு அணுகுமுறை. ஆமா. அதே சமயம் இது ஒரு பாதுகாப்பான காயக்கற்ப மருந்து என்றாலும் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு வரியும் குறிப்புகள்ல தெளிவா இருக்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புறேன். கண்டிப்பா. ஒவ்வொரு மனிதரோட உடல் அமைப்பும் மாறுபடும். சித்த மருத்துவத்துல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க நாடி நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு தேன் சிறந்ததா அல்லது பால் சிறந்ததா எந்த நேரத்துல எடுக்கணும்னு ஒரு சித்த மருத்துவர் மட்டுமே துல்லியமா கணிக்க முடியும். நாமவே மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிடுறது முழுமையான பலனை கொடுக்காது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, நாம இந்த சுவாரஸ்யமான ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இத சுருக்கமா சொல்லணும்னா, வெறும் 1/2 ஸ்பூன் அளவிலான இந்த 7 மூலிகை சூரணம் ஒரு பிரம்மாண்டமான தொடர் வினைய உடம்புல ஏற்படுத்துது. ஆமா. கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை உடைச்சு அதோட வீக்கத்தை குறைக்குது. அப்புறம் அந்த நச்சுக்களை ரத்தத்தின் மூலமா சிறுநீரகத்துக்கு அனுப்பி வெளியேத்துது. கல்லீரல் சுத்தமான உடனே அது உணவுல இருக்கிற இரும்பு சத்தை உறிஞ்சு ரத்த சோகைய போக்குது. கரெக்ட். ரத்தம் சுத்தமானதால தோல்ல இருந்து தேமல் மற்றும் அரிப்புகள் மறைஞ்சு சருமம் பளபளப்பாகுது. இறுதியா ஒரு மிகச்சிறந்த இம்யூனோ மாடுலேட்டரா செயல்பட்டு உடம்போட எதிர்ப்பு சக்தியை சமநிலைக்கு கொண்டு வருது. ரொம்ப அருமையா சுருக்கி சொல்லிட்டீங்க. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு கணம் யோசிக்கலாம், இந்த தகவல் எனக்கு எதுக்கு, எனக்கு தான் எந்த நோயும் இல்லையே அப்படின்னு. ஆனா இன்றைக்கு நாம வாழ்ற சூழல் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயமா. நாம சாப்பிடுற காய்கறிகள்ல தெளிக்கப்படுற பூச்சிக்கொல்லிகள், காற்றுல கலந்திருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், தலைவலிக்கு நாம அடிக்கடி போடுற பாராசிட்டமால், வாரம் இறுதியில பிடிக்கிற ஆல்கஹால்னு எல்லாமே நம்ம கல்லீரல்ல தான் முதல் பலியாட ஆக்குது. ஆமா. நாம நம்ம கார்களுக்கு செய்யற சர்வீஸ கூட நம்ம உடம்புக்கு செய்யறதில்ல. என்ஜின் ஆயில் மாத்திர மாதிரி நம்ம ரத்தத்தையும் கல்லீரலையும் வருடம் ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டியது ரொம்ப கட்டாயம். அந்த வேலையை தான் இந்த சூரணம் மாதிரி காயக்கற்பங்கள் செய்யுது. முற்றிலும் உண்மை. முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை நான் விட்டு சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நாம சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட், ஹெப்சிதின் ஹார்மோன், பிலிரூபின், இம்யூனோ மாடுலேஷன் நவீன அறிவியல் வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த சூரணத்தோட சிறப்பு பத்தி பேசணும். ஆமா. ஆனா நவீன நுண்ணோக்கிகள், ரத்த பரிசோதனைகள், ஸ்கேன் இயந்திரங்கள்னு எதுவுமே கண்டுபிடிக்கப்படுறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்ம சித்தர்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். எந்த அடிப்படையில இந்த 7 குறிப்பிட்ட மூலிகைகளை தேர்ந்தெடுத்தாங்க? இவற்ற எந்த கணக்கீட்டின் அடிப்படையில சரிசமமா பிரிச்சா அது கல்லீரலுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஏற்ற ஒரு துல்லியமான சூத்திரமா மாறும் அப்படிங்கறத எப்படி அறிஞ்சாங்க? கண்டிப்பா. எந்த அறிவியல் ஆய்வகமும் இல்லாத காலத்துல செல்களோட ஆழத்துல நடைபெற இவ்ளோ பெரிய இம்யூனோ மாடுலேஷன் தொழில்நுட்பத்தை அவங்க எப்படி சாத்தியப்படுத்தினாங்க? நம்ம பாரம்பரிய மருத்துவத்தோட திரைக்கு பின்னால் நாம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய நவீன அறிவியலோட ரகசியங்கள் வேறு என்னென்ன ஒளிஞ்சிருக்கோ இதை நீங்க சற்றே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.